இந்த மாத வாக்குத்தத்தத்திற்காக நாம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தின் 28வது வாக்கியத்தை எடுத்து கையில் வைத்துக் கொள்வோம். Let's open our Bible to Matthew chapter 15 and verse 28. மத்தேயு 15:28க்கு உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீக்கு சொன்ன அந்த வாக்கை நாம் நமக்கு என்று பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒருவேளை இது ஒரு குறிப்பிட்ட பிரஜாதியான மகளுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் நம்மெல்லாம் கூட பிரஜாதிகள் தான். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டதினால் தான் பரிசுத்த ஜாதியாக மாறினோம். நமக்கும் அது பொருந்தும். மத்தேயு 15:28 நீ விரும்புகிறபடி ஆக கடவது. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நீங்க விரும்புகிறபடி ஆக கடவுள். எல்லாருக்குமே பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான ஏக்கங்கள். படிக்கும் பிள்ளைகளை கேட்டால் அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். இப்போ தான் திருமணம் முடித்து ஒரு சில மாதங்கள் ஆகிறவர்களை கேட்டால் அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். பெரியவங்கெல்லாம் பார்த்து ஒன்றும் இல்லையா அப்படின்வாங்க. அவங்க பெரியவங்களுக்கு என்ன விருப்பம்? இந்த கல்யாணம் முடித்தவங்களுக்கு ஒரு குழந்தை உடனே உண்டாகணும், அது அவங்க விருப்பம். +2 படித்து முடித்த பிள்ளைக்கு என்ன விருப்பம்? மேல் படிப்புக்கு இடம், நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும்னு விருப்பம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கிறது. அது மனிதன் அவனுக்கென்று கிடைக்கப்பட்ட ஒன்று. விருப்பம் இருந்ததுனால தான் இன்றைக்கு காலையிலே நீங்களும் இங்கே வந்திருக்கிறீர்கள். என்ன விருப்பம் நமக்கு? வாரத்தின் அல்லது மாதத்தின் முதல் தேதியிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதம் முழுவதுமாக எனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை இந்த காலையிலே நான் பெற்றால்தான் இந்த மாதம் முழுவதும் என்னுடைய வண்டி ஓடும் வேகம் என்பதனால் நாம் இந்த காலையில் வந்திருக்கிறோம். இல்லைன்னா நாம் கூட போர்வையை இழுத்து இல்லை, இந்த காலத்தில் போர்வை இழுத்து போத்த முடியாது, இல்லை சில இடங்களில் போத்திக் கொள்ளலாம். நாமும் வீட்டில் இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு காலையிலே நமக்கு ஒரு விருப்பம், ஆண்டவரை தேட வேண்டும் என்று. அதிகாலையில் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பகுதியை நாம் எல்லாரும் ஏற்கனவே தியானம் பண்ணியிருக்கிறோம் பலமுறை. பைபிள் ஏற்கனவே படித்தது தான். ஆண்டவராகிய தேவன் நமக்கு இப்பொழுது வேதத்தின் மகத்துவங்களை விளக்கமாக அறிந்து கொள்வதற்கு நல்ல விளக்க உரைகளை தந்து கொண்டிருக்கிறார். அதே பைபிள், அதே வார்த்தைகள், அதே வாக்கு தத்தம். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஒரு வித்தியாசமான கோணத்தில் உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அதுதான் ஒரு பெரிய களஞ்சியம். பரிசுத்த வேதாகமம் ஒரே வார்த்தையை கர்த்தர் ஒரு தேவதாசன் கொடுத்து அவருடைய வயதாகும் காலம் வரைக்கும் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். டாக்டர் பில்லி கிரஹாம் அவர் பிரசங்கம் பண்ணின ஒரே ஒரு வேத வார்த்தை உங்களுக்கு யாருக்குன்னு தெரியுமா? யோவான் 3:16 சொன்னால் கிடைக்கும். அது சின்னதில் படிச்சிருக்கேன் நான் கூட. சில பகுதிகள் ஒரே வார்த்தை ஒரே பகுதியாக இருந்தாலும் பல கோணத்தில் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த தெய்வ மனிதன் தன்னுடைய அந்திய காலம் வரைக்குமாக இந்த ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய அந்த பிரசங்கமே அதுதான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறும். ஆண்டவர் இந்த பகுதியை திரும்பவுமாக எனக்கு நினைப்பூட்டினபடினாலே அதிலே நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நமக்கு அது பொருத்தமாக மனதில் பதிய நான் விரும்புகிறபடி ஆக கடவுது. ஆமென். ஆண்டவர் நமது மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆனால் அதில் ஒரு சில கண்டிஷன்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற அந்த வாக்கு தத்தத்திலே ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய தேவனுடைய பெரிய ஒரு திட்டம். சும்மா எடுத்து கொடுத்துட முடியாது. நான் நல்ல ஒரு போதகரை அறிவேன், ஒரு ஊழியக்காரர். அவர் ஒருவருக்கு உதவி செய்கிறார் என்றால் அவர்களிடத்தில் ஒரு வேலையை வாங்குவார். அது நல்ல ஒரு திட்டம். அது சும்மா அந்த விரயம் பண்ணக்கூடாது, எதையுமே விரயம் பண்ணக்கூடாது.
எனக்கு ஒரு 100 ரூபாய் வேணும் ஐயா அப்படின்னு கேட்டால், சரி தொடர்த்தியும் அதெல்லாம் எடுங்க, அந்த அந்த இடம்லாம் பெருக்கிட்டு வாங்கன்னுவார். அவர் கொடுக்குறதுக்கு திட்டம் பண்ணிட்டார். அவர் 100 ரூபாய் இவங்களுக்கு கேட்டுட்டாங்க, கொடுத்துடணுன்ட்டு. ஆனால் அந்த 100 ரூபாவை இலவசமாக கொடுக்கக்கூடாது. அதுக்காக அவர் என்ன செய்வார், ஏற்கனவே பெருக்கின இடமா இருந்தாலும் கூட இன்னொரு தடவை பெருக்க வைப்பார். போய் பெருக்குங்க, அந்த இடத்தெல்லாம் சுத்தமாக பெருக்கிட்டு வாங்க அப்படின்னா அவர் பெருக்கிட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு தடவை பெருக்குவாங்க. பெருக்கின அந்த மனுஷிக்கு போகும்போது இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க. அப்போ அவங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியும், அது எவ்வளவு சிரமத்திற்கு பின்பு வந்ததுன்னு தெரியும். இல்லாமல் கொடுத்தா அவங்கள எப்போ வேணால் கேட்டால் கொடுத்துருவாங்க, போய் கேட்போம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய திட்டமும் நாம் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுகிறது போல, எவ்ரி ப்ராமிஸ் ஆஃப் காட் இஸ் ஹேங்கிங் ஆன் அ கண்டிஷன். ஒவ்வொரு ஆண்டவருடைய வாக்கும் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது. சரி, இங்கே பாருங்கள் எப்படி ஆண்டவராகிய இயேசு இந்த அம்மாவுக்கு நீ விரும்புகிறபடி ஆக கடவுதுன்னு சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தரப்படும், உங்களுக்கு தரப்படும். எப்பொழுது திறக்கப்படும்? எப்பொழுது? கேட்கும் பொழுது கிடைக்கும், தட்டும் பொழுது திறக்கப்படும், தேடும் பொழுது கண்டடைவீர்கள். எல்லாமே ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது. கிறிஸ்தவ வாழ்க்கை அது ரோசாப்பு மெத்தை அல்ல. புரியுதுங்களா? ஏதாகிலும் ஒரு வழியிலே நாம் தியாகம் செய்ய வேண்டாம். இங்கே பார்க்கிறோம், இந்த அம்மாவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது, உன் விருப்பத்தின்படி நடக்க கடவுது. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணினாங்க? ஏற்கனவே இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு மீண்டும் அதை நினைப்பூட்ட விரும்புகிறேன். இந்த தாய் பண்ணின சில நல்ல காரியங்கள். இவள் ஒரு அந்நிய ஸ்திரீ, யூத ஸ்திரீ கிடையாது. ஒரு கானானிய பெண். அவளுக்கு பல பேர்கள்லாம் வரும், அது பின்னால் போப்போம். வேதாகமத்தில் பேரிடப்படாத 24 பெண்மணிகள் இந்த பகுதி, இந்த மத்தேயுவில் மாத்திரம் இருக்கிறதா வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அம்மாவுடைய பேர் நமக்கு தெரியல, ஆனால் கானானிய ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கு. சிரஃபோனியா என்று சொல்லப்படுகிற தேசத்தால் என்றெல்லாம் அதெல்லாம் பின்னால் பார்ப்போம், பார்ப்போம். இவள் என்ன செய்ததினாலே ஆண்டவராகிய இயேசு இந்த மகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்தார் அப்படின்னா, இந்த பகுதிகளை நீங்கள் வாசிக்க வேணும். அது பின்னால் வாசித்துக் கொள்ளுங்க. 22ஆம் வசனத்தில் இருந்து தொடர்ச்சியாக 28 வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க. இப்போ வாசிக்க போகிறதில்ல, அல்ல எல்லாவற்றும் முக்கால்வாசி அதிலிருந்து நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த அம்மாவுடைய மகள் ஒருத்தி கொடிய வேதனை, பிசாசினாலே அவள் பீடிக்கப்பட்டு, tormented by the wretched devil, அந்த பிசாசு அலக்களிக்கிறதுனாலே. ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு தான் அது தெரியும், எல்லாருக்கும் அது தெரியாது. ஒரு அலக்களிப்பு வரும் பொழுது, ஒரு பிசாசினால் பீடிக்கப்பட்டவர்கள் அந்த குடும்பத்தாருடைய நிலை என்ன என்பது அவங்களுக்கு தான் தெரியும், அந்த பாதையிலே போனவங்க தெரியும். கொடிய வேதனை, கண்ட்ரோல் பை த டெவல் அப்படின்னு ஒரு கமெண்ட்ரி சொல்லுது. கண்ட்ரோல் பை த டெவல் அப்படின்னா பிசாசு தான் கண்ட்ரோல் பண்ணுறான். இங்கே டார்மெண்டட் பை டெவல், ஒரு பிசாசினாலே கண்ட்ரோல் பை த டெவல், பிசாசினால் கண்ட்ரோல். இந்த பிசாசு இந்த மகளை அவனுடைய ஆதிக்கத்தில் வைத்து அவன் கண்ட்ரோல் பண்ணுறான். அவன் அவளை அப்படி தான் போட்டிருக்கு, கண்ட்ரோல்டு. அந்த பொசிஷன் பிசாசு எடுத்துருச்சு. அந்த மகளை அந்த கொடிய வேதனைக்குள்ளாக இந்த பிசாசு நடத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் சற்று கற்பனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை வரும் பொழுது இந்த தாய் என்ன செய்கிறாள்? தான் பெற்ற மகள் இப்படியாக வேதனைப்படும் பொழுது, தன் குடும்பத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இந்த அம்மாவுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? 22ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் அவர் விரும்புகிறது என்னன்னா, அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த அம்மா கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். நீங்கள் ஒரு பழக்கம் வைத்துக் கொள்ளணும். எல்லா காரியத்திற்கும் போய் அவங்கள கூப்பிடுறது, இவங்களை கூப்பிடுறது, அவங்கக்கிட்ட போய் அழுதுகிட்டு இருக்கிறது, பக்கத்து வீட்டுக்கு போகிறது, எதிர் வீட்டில் போய் உட்காந்துருக்கு, அந்த பழக்கமே இருக்கக்கூடாது. அது ஒருவேளை நாங்கள்லாம் அப்படி பழகினதுனால எங்களுக்கு ஈஸியாக இருக்குதா, அல்லது அந்த பழக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு அது புரியுதா என்று எனக்கு தெரியல. எனிதிங் ஃபார் எவ்ரிதிங்,
ஏது ஒரு காரியத்திற்கானாலும் நீங்கள் முதலாவது கூப்பிட வேண்டியது ஆண்டவரே, இயேசுவே. புறஜாதிகள் அல்லது கிறிஸ்தவர் அல்லாத அநேகரே அவங்களே செய்கிறாங்க. ஜீவனுள்ள தேவனை அறிந்திருக்கிறேன்னா, உயிரோடு இருக்கிற அவரை நம்ம ஏன் கூப்பிடக்கூடாது? நீங்கள் அந்த பழக்கத்துக்கு வந்துடணும், அந்த லெவலுக்கு வந்துடணும். குழந்தையோ வாலிபனோ பெரியவரோ அவரை தான் நாம் கூப்பிடணும். ஆண்டவரே, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டாம், இந்த காரியத்திற்கு என்ன செய்ய வேண்டாம். அவரை இந்த அம்மா கூப்பிட்டாங்க. சும்மா சாதாரணமாக அவங்க கூப்பிடல. சங்கீதம் 72:12 உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், இருந்தாலும் அதை வாசிக்கிறாங்க, கேளுங்க. சங்கீதம் 72:12 கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். யாரா இருந்தாலும் சரி, கூப்பிடுகிற எளியவன், சிறுமை, நீங்க அவரை தான் கூப்பிடணும். அதுக்கு பிறகுதான் உங்க ஏரியா பாஸ்டரோ அல்லது வேற யாரோ, டாக்டரோ, எவரோ. மேக் இட் அ பாயிண்ட் டு கால் them all the time in your life time. உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எல்லாவற்றுக்காகவும் அவரையே கூப்பிடுங்க, அவரையே கூப்பிடுங்க. இந்த அம்மா எப்படி கூப்பிட்டாங்கன்னா, விடாப்பிடியா. ஒரு முறை கூப்பிட்டுட்டு விட்டுறக்கூடாது. அதனால தான் டெக்ஸ் அனட்டட் பைபிளில் அவர் சொல்லும் பொழுது, விளக்க உரையில் அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருங்கன்றார். கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. ஒரு தடவை கூப்பிட்டு கிடைக்கலன்றதுனால விட்டுடாதீங்க. கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. கேட்டு கிடைக்கலங்கிறதுனால விட்டுறாதீங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தா நைன்னு வாங்க, தாத்தா தாத்தா தாத்தா. ஏன்னா தாத்தான்னு ஏன் வந்துச்சுன்னா, தாத்தா தருவார், அதனால தான் தாத்தா 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 பேரை போட்டு பிள்ளைங்க கூப்பிடும். ஜான் தாத்தா, ராஜன் தாத்தா 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 அப்படின்றது எதுக்குன்னா, இந்த தாத்தாவை அன்பா கூப்பிடுறத விட தாத்தா தருவார். ஆக ஆண்டவராக இயேசு விரும்புகிறார், அவரை தான் நாம் கூப்பிடணும். நீங்கள் ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் வரும்போது விடவே கூடாது. போன வெள்ளிக்கிழமை வந்து ஒன்றும் நடக்கலான்றதுக்காக அடுத்த வெள்ளிக்கிழமை வரக்கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, போதகர்கள் அல்லது ஊழியக்காரர்கள்லாம் ஒரு 7 வாரம் உபாசம் போடுங்கன்னுவாங்க. 7 வாரம் நீங்கள் தொடர்ச்சியாக வந்துடணுன்னுவாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. அப்படியாவது ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும் என்பதனாலேயோ என்னமோ 7 வாரம் தொடர்ந்து வரும்போது 7 முறை போய் நீ முங்கு அப்படின்னு சொன்னப்போ ஒன்றும் நடக்கலை. 7ஆவது முறை முங்கி எழுந்த பொழுது தான் அவருடைய தொழுநோய் அவரை விட்டு போனது. அவருக்கு பேர் நாகமான். அந்த நாகமான் 7 முறை முங்கின பின்புதான் விடாப்பிடியாக கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா 18ஆம் அதிகாரம் 2-7 முடிய உள்ள வசனங்களிலே அங்கே ஒரு விதவையை பற்றி சொல்றார் பாருங்க. ஆமென். அதனால விட்டுறப்படாது, தொடர்ந்து கூப்பிடுங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் பின்னால போய் பாருங்க. கூப்பிட்டால் 2, தொடர்ந்து கூப்பிட்டால் 3, 25ஆம் வசனத்தின் முதல் 2 வார்த்தையை வாசிங்க. அவள் வந்து, எவள் வந்து, அவள் வந்து, எவள் கொடிய வேதனையில் இருக்கிற ஒரு பெண்ணுடைய தாய். இந்த தாய் கூப்பிட்டாங்க, தொடர்ந்து கூப்பிட்டாங்க. அதோடு நின்றுடாம என்ன செய்யறாங்க, அவருடைய பாதத்துக்கு வருகிறார்கள். Come unto me that are heavy laden, I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்க என்னிடத்தில் வாருங்கள் என்று என்ன ஒரு ஓப்பன் இன்விடேஷன் பாருங்க. வாங்க, வேற எங்கேயும் நீங்க வர வேண்டாம். அவருடைய பாதத்தில் வந்து உட்காருங்கள். அவருடைய பாதம் ஒன்று போதும். ஒரு நாளிலே உங்களுடைய வருகையை அவர் நினைவில் வைப்பார். ஜிம் என்ற ஒரு தம்பி இங்கிலாந்தில், அவன் எப்பொழுதும் சரியாக 12 மணிக்கு, சரியா 12 மணிக்கு தேவாலயத்தில் போய் அந்த உட்காந்து அவன் ஜெபம் பண்ணுவாராம். இந்த லிட்டில் பாய் ஜிம் 12 அப்படி ஆச்சுன்னா போதும், போய் லார்ட் ஜிம் இயர், ஐ ஆம் ஜிம் இயர் அப்படின்னு வேணாம். அந்த இடத்துல பிரசங்க பீடத்தில் போயிட்டு, ஆண்டவரே ஜிம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவான். டெய்லி செய்வான். அவன் ஒரு ஏழை தம்பி. அவனுக்கு பார்த்தா சிக் ஆயிட்டார்.
அவருக்கு நோய் வந்துருச்சு. டெய்லி வருகிறவருக்கு நோய் வந்துருச்சு. டெய்லி வந்து ஜெபம் பண்ணிட்டு இப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. சரியாக 12 மணி ஆச்சுன்னா போதும், அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு தெய்வீக பிரசன்னம் இருக்குமா. இந்த ஹோல் ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் வில் சேஞ்ச். அப்படியே அந்த சூழ்நிலையே மாறிடுமாம். அந்த இடம் முழுவதும் ஒரு தெய்வீகமாக இருக்குமா. இது புரியலை கொஞ்சம் பேருக்கு. இப்போ அந்த ஒரு நாள் அந்த டாக்டர்ஸ் கேட்டாங்க, ஜிம் என்னப்பா நீ வந்த நாள்லேருந்து நாங்கள் வாட்ச் பண்ணுறோம், எக்ஸாக்ட்லி 12 noon 12 மணிக்கு எங்கள் மருத்துவமனையே அப்படி ஒரு அமைதியாக இருக்குது, ஒரு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் இருக்குது. அந்த நேரமே எங்களுக்கெல்லாம் ஒரு விகற்பமான ஒரு வினோதமான நிலையிலே எங்கள் மருத்துவமனை இருக்குது அப்படின்னா, அப்போ ஜிம் சொன்னானா, நான் ஆராதிக்கிற இயேசு, நான் நம்பி கூப்பிட்ட இயேசு, அவர் ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு அவர் வந்து சொல்கிறாரு, ஜிம் ஐ ஆம் ஜீசஸ் ஹியர். என்ன சொல்கிறாரு? ஜிம் நான் இயேசு வந்திருக்கிறேன். இவர் என்ன சொன்னார்? ஜிம் என்ன சொன்னார்? ஜீசஸ் ஐ ஆம் ஜிம் ஹியர்னு அங்கே போனார். எங்கே போனார்? தேவாலயத்தில் கத்தீட்ரலில் போய் உட்கார்ந்தார். ஜிம் உன்னால் வர முடியலையா, நான் உன்னை தேடி வந்திருக்கேன்பா. அதுதான் விசுவாசிகளாகிய உங்களுக்கு இருக்க வேணும். இன்றைக்கி நீங்கள் ஓடி வர்றீங்க, போகிறீங்க, பெட்ரோல் செலவு பண்ணுறீங்க, கால் தேய்க்க வரீங்க, வேக வேகமாக ஓடி வர்றீங்க, நேரத்தை எடுக்கிறீங்க, நேரம் எவ்வளோ போகுது. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு கணக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். என்னோட நேற்று ஒரு இளைய ஊழியக்காரர், நல்ல நிலையில் இருக்கிறவர். அவர் சிங்கப்பூர்லலாம் படிச்சுட்டு அவங்க அப்பாவோட நல்ல ஊழியம் செய்கிறார். அவர் என்னோட பேசும்போது சொன்னார், என்ன அங்கிள் உங்களை எங்கேயுமே காண்றதில்லைன்னு சொல்லிட்டு சில காரியங்கள்லாம் பேசினார் அவர். அப்போ நான் சொன்னேன், நீ உண்மை உள்ள ஊழியக்காரன், அதனால தான் உனக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குதுன்னு. என்ன அங்கிள் சில நேரங்களில் அப்படி வந்துடுது அங்கிள். அப்படி தான்ப்பா வரும். ஊழியம்னா அப்படி தான். ஊழியம்னா ஒன்றும் அப்படி சும்மா கில்லுக்கிற மாதிரி இல்லை. யூ வில் ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இவ்வளோ காரியங்கள் செஞ்சு தான் ஆகணும். அப்படின்னா தான் ஊழியம் வளரும். ஆனால் அதற்கெல்லாம் ஆண்டவர் பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். படாத பாடுபடுகிறீர்கள் நீங்கள். என்னென்ன விதத்தில் உங்களை நொறுக்க முடியுமோ அந்த விதத்தில் சாத்தான் நொறுக்க வந்தாலும் நீங்கள் ஆண்டவரை இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமென். அதற்குரிய பலன் வந்துடுச்சு. ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் பலனை கொடுக்கிறவர். ஆனால் உடனே வருவதில்லை. சில நேரங்களில் அது புரியாத புதிர். ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற நம்மை கர்த்தர் பார்க்கிறார். வரீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் முழு மனதோடு வந்துடுங்க. கூப்பிடுறீங்களா? முழு மனசோடு கூப்பிட்டுருங்க. போட்டு வைங்க, ஆண்டவருடைய பாதத்தில் போட்டு வைங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் போட்டு வைங்க. கொஞ்சம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் இதுக்காக நான் போடுறேன். என் பிள்ளை கல்யாணம் ஆகணும், என் மகன் நல்லா இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சொல்லி விட்டுட்டு போங்க. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, கம் அன்டு தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். சரி, இந்த அம்மா அங்கே வந்து அதே வசனத்தில் வாசிக்கிறோம். 25ஆம் வசனத்தில் கடைசி 3 வார்த்தைகள். அவரை பணிந்து கொண்டார். அவரை பணிந்து கொண்டார். வந்தது சும்மா இல்லை. just to worship the Lord. when you work, when you start, when you do something, எதையாகிலும் ஒன்றை செய்து கொண்டே ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருங்கள். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான மற்றவர்களுக்கு அது பைத்தியமாய் தோன்றும். ஆராதனை என்றால் உடனே ஒரு பாய் போட்டு ஒரு ட்ரம் அடித்து ஒரு கீபோர்டு எஃப் மேஜர் கொடு, சி மேஜர் கொடு, அது கொடு, இது கொடு, எல்லாம் கொடு அப்படின்றது அல்ல. ஸ்டார்ட் வர்ஷிப்பிங் தி லார்ட். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை போற்றி கொண்டே இருங்கள். கர்த்தாவே உம்மால் தான் நான் நடக்கிறேன், உம்மால் தான் நான் பிழைக்கிறேன், வாழ்வதும் நடப்பதும் பிழைப்பதும் எல்லாம் உம்மால், உம் அருளால். அப்படி சொல்லுங்களேன். வர்ஷிப் அப்படி சொன்னோடனே பாட்டு பாடணுன்றதாக அல்ல. உங்கள் மனசுக்குள்ளே ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி 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 ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை போற்றுங்கள். இதை தான் இந்த அம்மா அப்படி செய்கிறாங்க. அந்த அம்மா அவருடைய பாதத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டார்கள். பணிந்து குனிந்து தொழுது கொள்ளு. கர்த்தரோடு மனம் பொருந்தணும். நம்முடைய மனதுக்குள்ளே கர்த்தரை தேடுகிற அந்த மனம் இருக்கணும். அது ஆராதனை.
எந்த நேரமும் நம்மால் முடியும். அதை முயற்சி செய்து பாருங்கள். இந்த அம்மா வந்து அவரை பணிந்து கொண்டார்கள். அடுத்து கடைசியாக அந்த அம்மாவுடைய நல்ல குணத்தை பாருங்கள். நான் முடிக்க போகிறேன். மெய்தான் ஆண்டவரே, அந்த 26, 27 எல்லாம் ஒரு அறிக்கை. அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்லம்மா அப்படின்னு உடனே அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்குகளை தின்னுமே. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க பாருங்க. உண்மைதான் ஆண்டவரே, உண்மைதான். இது வந்து பிரஜாதிகளுக்கு உரியதல்ல, இது யூத குலத்திற்கு, யூத மக்களுக்கு, இது உங்களுக்கு உரியது அல்ல. பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு தெரியும் நாய்க்கு தான் போட போறீங்க, இருந்தாலும் அதில் கொஞ்சம் எனக்கு கொடுங்களேன். நாய்க்கு போடுற எலும்பு பசியில் இருக்கிற ஒருத்தனுக்கு அந்த எலும்பாவது கிடைக்குமா? பன்றி தவிட்ட தின்னாம் பாருங்க, அது அவனுக்கு அன்னைக்கு அது தேவாமிர்தம் போல இருந்தது. இந்த அம்மா அதை தான் சொல்கிறாங்க, உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் அதில் இருந்து விழுகிற துணிக்கை ஒரு விசுவாச அறிக்கை. டெய்லி அறிக்கை பண்ணுங்கள். அதுதான் இப்போ நம்ம சபையில் கற்றுக் கொடுக்குறோம். நம்ம சர்ச்சினுடைய இப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா விசுவாச அறிக்கை பிரகடனப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. இதுக்கான காசா பணமா சொல்லுங்கள். விசுவாச அறிக்கையை சொல்வதற்கு பெரிய படிப்பு படிக்கணுமா என்ன? தேவையில்லை. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக யாராயிருக்கிறேன், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, தேவராஜ்யத்தின் பிரஜை, இந்த உலகத்தில் இருக்கிறவனும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், என்னை கொண்டு அவர் பெரிய காரியங்களை இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன பெரிய படிப்பு வேணுமா? தியாலஜி படிக்கணுமா? ஜுவாலஜி, பயாலஜி, ஆயாலஜி, இந்த லாஜி அது லாஜி எந்த படிக்கணுமா? ஒன்றும் கிடையாது. உங்கள் நாவினாலே நீங்கள் அறிக்கை இடுகிற அறிக்கை. இந்த அம்மா அதை தான் சொல்கிறாங்க, ஜஸ்ட் ப்ரொனவுன்ஸ் the word of God. தேவனுடைய வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. இந்த அம்மா ஒரு அறிக்கை இட 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 மெய்தான் ஆண்டவரே, ஆனால் இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த அம்மாவுடைய விசுவாச அறிக்கையை பார்த்து, உன் விசுவாசம் பெரிது. இவ்வளவு பெரிய விசுவாசி, இவ்வளவு பெரிய விசுவாசம். இவைகளுக்கு நடுவிலும் நேற்று தினத்திலே நான் வேகமாக இங்கிருந்து என்னுடைய ரூமுக்கு போகிறதுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு சகோதரி, கணவனை இழந்த ஒரு சகோதரி, தன்னுடைய வருமானத்திலே ஒரு பகுதியை கொண்டு வந்து இது சில்ட்ரன் சர்ச்சுக்குன்னு கொண்டு சொன்னாங்க. அதில் பேர் கூட எழுதலை. நான் சொன்னேன், எங்களுக்கு பேருக்கு வேணும், ரசீது கொடுக்கணும். அது வேண்டாம் பாஸ்டர், இன்னும் எங்களுக்கு பேர் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த பேரை எழுதினேன். அவங்களுடைய விசுவாசம், சில பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், அவங்க கொண்டு வந்து கர்த்தருடைய அந்த ராஜ்யத்திற்கு அவர்கள் விதைக்கும் பொழுது ஆண்டவருடைய பார்வையிலே என்ன சொல்வார்னா, உன் விசுவாசம் ரொம்ப பெருசுப்பா, உன்னுடைய விசுவாசம் பெரியது, உன்னுடைய நம்பிக்கை பெரியது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் என்ன சொல்றாரு, நீ விரும்புகிறபடி சும்மா எடுத்த உடனே ஒரு 2 சொட்டு கண்ணீர் இப்படி வடிச்சோடனே எல்லாம் வந்துட போகிறதில்ல. இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் ஒவ்வொரு அனுதினமும் செய்யணும். அவரை தான் கூப்பிடணும், விடாப்படியாக கூப்பிடணும், அவரிடத்துல தான் வரணும், அவரை தான் ஆராதிக்கணும், அவரிடத்துல தான் அறிக்கையும் பண்ணணும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி அதிசயம்
செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. அந்த கானானிய ஸ்திரீக்கு இருந்த அந்த குணலட்சணம் எனக்கும் வேணும் அப்பா, எனக்கும் வேணும். எல்லாத்துக்கும் அவங்கள கூப்பிடுறது, இவங்களை கூப்பிடுறது, அங்க ஓடுறது, இங்க ஓடுறது, அற்பமான காரியத்துக்காக மற்றவங்களை போற்றி உயர்த்தி பேசி கடைசியில் ஏமாந்து போறது, இதெல்லாம் வேண்டாப்பா. உண்மையே நான் கூப்பிடுவேன், விடாப்பிடியாய் உண்மையே நான் கூப்பிடுவேன். உம் பாதம் ஒன்று போதும் சுவாமி, உம் பாதம் ஒன்று போதும் ஐயா, உம் பாதம் ஒன்று போதும். உம்மை தவிர நான் எவரையும் ஆராதிப்பது இல்லை. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், ஆராதிக்கப்படத்தக்கவர். நான் உம்மிடத்தில் அல்லாமல் வேறு யாரிடத்திலும் முறையிடுவதில்லை. எனக்கு நீர் கொடுத்த அதிகாரத்தை நான் உபயோகப்படுத்துகிறேன். நான் யார் என்று எனக்கு தெரியும் ஆண்டவரே. நான் ஜீவ தேவனுடைய பிள்ளை, எனக்கு இனி வருவது இல்லை தொல்லை. அல்லேலூயா. ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் உம்முடைய ஆளுகைக்குள் வைக்கிறேன். ஆமென். எல்லா நிலையிலும் ஏதாவது ஒரு வழியிலே திருப்பணிக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் அத்தனை பேரையும் கையில் ஒப்படுகிறக்க. 10th பரீட்சை எழுதுகிற எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கண்ணோக்கி பாருங்க. நல்ல பரீட்சை எழுதட்டும், பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் அறிவைத்தார். கர்ப்ப ஸ்திரீகள் சுகமாய் குழந்தை பெற்றெடுக்கட்டும். திருமணம் முடித்து காத்திருக்கிற பிள்ளைகள் கர்ப்பம் அடையட்டும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும். வசதியான வீடுகளிலே குடியிருக்க வாய்ப்பு உண்டாகட்டும். வாகனங்களை எல்லாம் இயேசுவின் இரத்தத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறேன். உலகமெங்கும் இருக்கிற அனைத்து விசுவாச குடும்பங்கள், தேவ மனிதர்கள், தேவ பிரஜைகளை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது பிள்ளைகள் உமது பிள்ளைகளாகவே வாழ கட்டளையிடுகிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.